மிஷன் ஆஃப் ஆண்டவின் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். உழைக்கும் மக்கள் தமது உழைப்பிற்கு உதவி இயற்கைக்கும் சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் தமது நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கும் நாள் பொங்கல் திருநாள். இது 4 நாட்களாக கொண்டாடப்படுகின்றது. முதல் நாள் போகி பண்டிகை. பழைய பொருட்களை எரித்து அகற்றி அதை தூய்மைப்படுத்தி வீட்டை கொண்டாடுதல் போகி பண்டிகை. 2ஆம் நாள் பொங்கல் நாள். பொங்கல் திருநாளில் முதலாக கொண்டாடி கதிரவனுக்கு தான் கிடைத்த பொருட்களை படைத்து அதை அவங்களுக்கு நன்றி செலுத்தி முதலில் கதிரவனுக்கு படைத்து தன் குடும்பத்தாருடன் உண்டு மகிழ்கின்ற நாள் பொங்கல் திருநாள். 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல். உழவு செய்வதற்கு பெரிதும் உதவிய இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி கூறும் திருநாளாக அன்று கொண்டாடப்படுகின்றது. அன்றைய நாளில் அந்த கால்நடைகளுக்கு நன்றி கூறும் வகையில் அன்றைய நாளில் மாடுகளை கட்டும் தொழுவத்தை சுத்தம் செய்து கால்நடைகளை சுத்தம் செய்து குளிப்பாட்டி அலங்காரம் செய்து தொழுவத்திலே பொங்கல் செய்து கொண்டாடும் நாளாக இருக்கின்றது. 4ஆம் நாள் காணும் பொங்கல். இந்த பண்டிகை அன்று உற்றார் உறவினர்கள் நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியவர்களை சந்தித்து அவர்களிடம் ஆசி பெறுகின்ற நாள். இப்படியாக 4 நாட்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. மீண்டும் ஒரு முறை பொங்கல் திருநாளிற்கான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிஷன் ஆஃப் ஆண்ட்ரூ. நன்றி, வணக்கம்.